சிம்மராசி நேயர்களே, மெய்யன்பர்களே, உங்களுக்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கும். 7ஆம் இடம் என்பது அப்போதே நீங்கள் நிறைய சிரமத்தை அனுபவித்து விட்டீர்கள். மேலும் என்ன சொல்லுது, என்ன பிரச்சனை வருது, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே என்னப்பா இருக்குது பார்க்கறதுக்கு, எல்லாம் பார்த்துடலாம், இதையும் பார்த்துடலாம், என்னென்ன வரப்போகுது, அந்த மனோதைரியம் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் சபாஷ்னு உங்களை நம்ம சொல்லணும். என்ன சபாஷ், என்ன சபாஷ். சிம்மத்தினுடைய அதிபதி சூரிய பகவான். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உலகத்துக்கே ஒளிக்கடவர், ஒளி தெய்வம் அவர் தானே. அந்த ராசியை கொண்டு இருப்பவர்கள் அந்த சிம்மத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களை விட்டு விடுவாரா? எத்தனை வந்தாலும் ஒரு கை பார்த்துலாம் தைரியமாக தான் நீங்கள் செயல்படுவீங்க. சிம்ம ராசியும் அப்படி தான், சிம்ம லக்னமும் அப்படித்தான். ஆக உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து இதுவரைக்கும் தொல்லை தந்து வந்த அந்த சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். எது வந்தாலும் ஒரு கை பார்த்தல் அந்த தைரியத்தோடு நீங்கள் இருக்கீங்க. நீங்களா அவரா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட கிரகம் போது மனிதன் ஒரு பக்கம், கிரகம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த மனோதைரியத்துக்காக நான் மிகைப்படுத்தி ஒரு செய்தியாக உங்களுக்கு உங்கள் மனதில் பதியின் போட்டேன். ஆக மகிழ்ச்சி தான். உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த சிரமங்களை காத்துக்கொள்ளவும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ளவும் நல்ல நல்ல தருணங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆக உங்களுக்கு 11ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கிற அந்த ரிஷப குரு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அந்த 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாலும் அந்த கிரகம் உங்களை காத்து ரட்சிக்கும். குரு பகவான் உங்களை பல வகையில் உங்களை மேன்மையடைய செய்யும். சிம்மராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி 4க்கும் 9க்கும் விருச்சிகத்திற்கும் மேஷத்திற்கும் உண்டான செவ்வாய் பகவான் யோகாதிபதி தானே. மாறி மாறி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் உங்களுக்கு மிகவும் திருப்தியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் பல இடர்பாடுகளிலிருந்து வெளி வருவதற்கான உதவிகளும் செவ்வாய் உங்களுக்கு செய்து கொண்டு தான் வருவார்கள். ஆக அஷ்டமத்து சனி என்று சனீஸ்வர பகவானை நீங்கள் அழிக்க வேண்டாம். அவர் உங்களுக்கு உயர்வுக்குத்தான் அங்கு வந்திருக்கின்றார்கள். ஆக மேலும் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த குரு பகவானுடைய தீட்சண்யம் உங்களுக்கு இருக்கின்றது. யோகாதிபதியினுடைய செவ்வாய் அனுகிரகம், தீட்சண்யம் ஒரு புறம், அனுகிரகம் ஒரு புறம் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த சிம்ம ராசி லக்னத்துக்காரருடைய இல்லங்களில் இளம் வயது பெண்கள், ஆண்கள் மற்றும் அவர்களுக்கு திருமணங்கள் கடையேறுவதும் மற்றும் பல சுப நிகழ்ச்சிகளும் ஆலய தரிசனங்களும் எல்லாமே சிறப்பாக நடக்கும். வயது முதிர்ந்தவர்கள் கூட இந்த அஷ்டமத்து சனி இந்த இளம் பிராயத்தில் இருக்கிறவங்க தான். 30 வயது கடந்தவர்களுக்கு ஓரளவுக்கு, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக 50-60 வயதை தாண்டியவர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் சனீஸ்வர பகவான் தரமாட்டார்கள். ஆக இல்லத்தில் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு சுப நிகழ்ச்சிகள் அரங்கேற்றமாகும். மேலும் சிம்மராசி நேயர்கள் இன்னும் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கருத்தொற்றுமை இல்லாத தம்பதிகளும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு மனமொத்த தம்பதிகளாகவும் இருப்பார்கள். மேலும் நண்பர்களிடையே ஏற்படக்கூடிய பிரிவினைகள், தொழில் முயற்சி செய்தும் கிடைக்காத ஒரு நிலை இருந்தவர்கள் இப்பொழுது முயற்சி செய்யாமலேயே அன்றைக்கு விட்டுவிட்ட அந்த வர தடையாக இருந்த நிகழ்ச்சிகள், சந்தர்ப்பங்கள் இப்பொழுது தேடி வரும். அந்த அளவுக்கு இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ராகு கால பூஜைகளும் செய்யலாம். மற்றும் ராகு காலத்தில் அந்த சனீஸ்வர பகவானுடைய பிரித்தியும் செய்யலாம். மிகவும் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு அமைந்து கூடி வந்திருக்கிறது. நீங்கள் ஆலய தரிசனம், சாப விமோசனம் இதை மறக்கக்கூடாது. ஆக இது போன்று நீங்கள் முருகன் வழிபாடு சிறப்பானது. அதையும் நீங்கள் இல்லத்தில் மேற்கொள்ளலாம். இல்லத்தில் இல்லாவிட்டாலும் கந்த சஷ்டி கவசம் மற்ற ஒரு பரிகாரங்களாக இன்னிசையாக மெல்லிசையாக பக்தி இசைகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தால் கூட அது ஒரு பரிகாரமாக இறைவன் கணக்கில் கொண்டு உங்கள் மனதிற்கு நிம்மதியும் அமைதியும் தருவார்.